நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் A.K.M. பிள்ளை. வாசிப்பவர் A.M. தாஜ். நாட்டின் பொருளாதாரத்தின் எதிர்கால போக்கை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. வசஸ்ரீய 2024 புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வில் ஜனாதிபதி பங்கேற்பு. இசை நிகழ்ச்சி இரவு 7 மணிக்கு ஆரம்பம். காசா குழந்தைகள் நிதியத்திற்கு தொடர்ந்து நிதி பங்களிப்பு கிடைத்து வருகிறது. இஸ்ரேல் குண்டுவீச்சால் சேதமடைந்த கட்டடங்களின் இடிபாடுகளில் இருந்து வெடிக்காத குண்டுகளை அகற்றுவதற்கு 14 ஆண்டுகள் செல்லும் என்று ஐக்கிய நாடுகளின் நிபுணர் தெரிவிப்பு. T20 மகளிர் உலகக்கிண்ண தகுதியான் சுற்று தொடரில் இலங்கை மகளிர் அணி பங்கேற்கும் 2வது போட்டி இன்று. சந்தை பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டதும் அதிக போட்டித்தன்மை கொண்டதுமான ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் இந்த நாட்டின் வர்த்தக சமூகம் மீது தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தினார். தற்போது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் முறைமையே நாட்டுக்கு அவசியமாகின்றது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, நிறைவேற்று ஜனாதிபதி முறையை பேணுவதா இல்லையா என்பது தற்போதைய பிரச்சினை அல்ல எனவும், நாட்டுக்கு பொருளாதாரத்தின் எதிர்கால போக்கை தீர்மானிப்பதற்கான வாய்ப்பை மக்கள் இழந்துவிடக்கூடாது எனவும் தெரிவித்தார். கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான மாவட்ட சர்வதேச ரோட்டரி கழகத்தின் 2023-24 வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்தார். இந்த வருடாந்த மாநாடு ஏப்ரல் மாதம் 26-27 தேதிகளில் கொழும்பில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சிறப்புரை நிகழ்த்தினார். 1929 ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான மாவட்ட சர்வதேச ரோட்டரி கழகம் 17,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டுள்ளது. நாட்டின் சமூக பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களுக்கும் சமூக நலம்புரி நடவடிக்கைகளுக்கும் இதன் மூலம் பங்களிப்பு கிடைத்து வருகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 1994 முதல் கொழும்பு சர்வதேச ரோட்டரி கழகத்தின் மாவட்ட மேற்கு பிரிவின் உறுப்பினராக இருந்து வருகிறார். இலங்கை பயணிக்க வேண்டிய பாதையை தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இதன்போது எந்த வழியில் நாம் செல்ல வேண்டும் என்பதை இந்த நாட்டு மக்களே தீர்மானிக்க வேண்டும். நாம் இங்கிருந்து நகர்வோமா, நாம் இங்கேயே நின்று விடுவோமா, அல்லது பின்னோக்கி செல்ல வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி கூறினார். இன்று நான் சந்தித்த ஒரு இளைஞன், நாட்டுக்கான உங்கள் திட்டங்கள் என்னவென கேட்டார். இந்த நாட்டின் படித்த மக்களுக்காக என்ன திட்டங்களை எடுத்துள்ளீர்கள்? நாட்டின் பௌதிக உட்கட்டமைப்பை மேம்படுத்த நீங்கள் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள்? அப்படி எந்த திட்டமும் இல்லை என்றேன். நான் சந்தை பொருளாதாரத்தை பற்றி மட்டுமே சிந்திக்க முடியும் என்று நான் அவரிடம் கூறினேன். அதன்போது சந்தை சக்திகள் இந்த திட்டங்கள் அனைத்தையும் முடிவு செய்யும். நமது கொள்கை கட்டமைப்பு என்ன என்பதை நாம் தீர்மானிக்கலாம். அதன்படி அடுத்த 3-4 ஆண்டுகளில் என்னென்ன திட்டங்களை செயற்படுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்து செயல்படுத்தி தேவையான மாற்றங்களை செய்யலாம் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்தார். வசட்சிரிய 2024 சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம் இன்று காலை கொழும்பு ஷங்க்ரிலா பசுமை மைதானத்தில் ஆரம்பமாகியதுடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மக்கள் ஆரம்பம் முதலே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைவாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாமின் பிரதானியுமான சாகல ரெட்நாயக்க மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் எக்கநாயக்க ஆகியோரும் அமைச்சுக்கள் மற்றும் அரசு நிறுவனங்களை இணைத்து இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். அரசு துறை, திறந்த துறை மற்றும் விருந்தினர் துறை ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் பல போட்டிகள் நடத்தப்பட்டதுடன் இதில் அமைச்சுக்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் ஊழியர்கள், அவர்களின் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் இதில் கலந்து கொள்கின்றனர்.
பாரம்பரிய கிராமிய சமூகத்தில் கிராமத்துக்கும் இடையிலான அழகிய தொடர்பை வெளிப்படுத்தும் வகையில் கிராமிய வீட்டுடன் கூடிய சூழலின் மாதிரியொன்றும் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் இனிப்புகள், உடைகள், சிங்கள புத்தாண்டு சடங்குகள், கிராமிய விளையாட்டுகள் உள்ளிட்ட பல கண்காட்சி கூடங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. புத்தாண்டு விழா நடைபெறும் இடத்துக்கு இன்று பிற்பகல் விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கிருந்த மக்களுடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடியதுடன் சில போட்டிகளையும் பார்வையிட்டார். அத்துடன் கிராமிய வீடு மற்றும் மருத்துவ வீட்டுக்கும் விஜயம் செய்த ஜனாதிபதி அவற்றை பார்வையிட்டதுடன் அவற்றை கண்காணிக்க வந்திருந்த வெளிநாட்டவர்களுடனும் சிநேகபூர்வமாக உரையாடினார். தென்னையோலை பின்னுதல் அரச பிரிவு, அதிர்ஷ்ட பானை உடைத்தல் அரச பிரிவு, தேங்காய் துருவும் போட்டி அரச பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஜனாதிபதி பரிசுகளை வழங்கினார். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்குவதற்காக சபாநாயகர் மஹிந்த அபேவர்தன, அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ, விளையாட்டு ராஜாங்க அமைச்சர் ரோஹண திசாநாயக்க, ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான், தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரெட் நாயக்க, ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க, ஜனாதிபதி ஊடகப் பிரிவு பணிப்பாளர் நாயகம் தனுஷ்க ராமநாயக்க மற்றும் அனுசரணை வழங்கும் நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு பதவி நிலை பிரதானி ஜெனரல் ஷவேந்திர சில்வா, முப்படை தளபதிகள், பொலிஸ்மா அதிபர் மற்றும் ஏனைய பாதுகாப்பு திணைக்கள தலைவர்கள் மற்றும் கௌரவ அதிதிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். வசஸ்ரீய 2024 புத்தாண்டு அழகன் அழகியை தெரிவு செய்யும் போட்டி இன்று மாலை 6 மணி அளவில் ஆரம்பமானது. நாட்டின் பிரசித்தமான பாடகர்கள் குழுவினால் இன்ஃபினிட்டி வாத்திய குழுவுடன் இணைந்து நடத்தப்படும் வசஸ்ரீய 2024 இசை நிகழ்ச்சி இரவு 7 மணி முதல் அங்கு நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் ஸ்தாபிக்கப்பட்ட காசா குழந்தைகள் நிதியத்திற்கு நிதி பங்களிப்பு கிடைத்து வருவதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இதற்கமைவாக 3 மில்லியன் ரூபாவுக்கு அதிக தொகைக்கான காசோலை ஜனாதிபதியிடம் நேற்று கையளிக்கப்பட்டது. நிதியத்திற்கு பங்களிக்குமாறு ஜனாதிபதி அலுவலகம் விடுத்திருந்த வேண்டுகோளுக்கு அமைவாக இந்த நிதி கிடைத்திருக்கிறது. நன்கொடையாளர்கள் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நிதியத்திற்கு பங்களிப்பு செய்ய முடியும். இலங்கை வங்கியின் தப்ரோபன் கிளையின் 70416 எனும் கணக்கிலக்கத்துக்கு நிதியை செலுத்தலாம். இது தொடர்பான பற்றிச்சீட்டை 07797300396 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பி வைக்குமாறு ஜனாதிபதி அலுவலகம் அறிவித்துள்ளது. காசாவில் இடம்பெற்று வரும் மோதல்களினால் அங்கு பாதிக்கப்படும் குழந்தைகளின் நலன்களை கருத்தில் கொண்டு காசா குழந்தைகள் நிதியம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதியம் முதற்கட்டமாக $1 மில்லியன் அமெரிக்க பலஸ்தீன அரசாங்கத்திடம் கையளித்திருக்கிறது. இந்த நிதி இஃப்தார் நிகழ்வுகளுக்காக அமைச்சுக்கள், அரசு நிறுவனங்கள் ஒதுக்கிய நிதியிலிருந்து பெறப்பட்டதாகும். உழைக்கும் மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுத்ததன் மூலம் ஐக்கிய தேசிய கட்சி இந்த ஆண்டு மே தினத்தை கொண்டாட முடிந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஹேவாஹெட்ட தொகுதி அமைப்பாளர் திருமதி சாந்தினி கோங்கஹகே தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு தற்போதைய அரசாங்கம் பல்வேறு கொடுப்பனவுகளை வழங்க முடியும் எனவும், கட்சி பேதமின்றி நாட்டை கட்டியெழுப்பும் பணிகளுக்கு அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், தற்போதைய அரசாங்கத்தினால் உழைக்கும் மக்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மற்றும் கிராமிய மக்களுக்கு பல்வேறு கொடுப்பனவுகளை வழங்க முடிந்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டை கட்டியெழுப்பும் பணிகளுக்கு கட்சி பேதமின்றி அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நாட்டின் சுதந்திரத்துக்கு பின்னர் வரலாற்றில் மோசமான பொருளாதார மந்த நிலை 2023ஆம் ஆண்டில் எதிர்நோக்கப்பட்டது. ஆனால் தற்போது பொருளாதாரம் படிப்படியாக மீழ்ச்சியடைந்து வருவதை இலங்கை மத்திய வங்கி தனது முதலாவது ஆண்டறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது.
இலங்கை மத்திய வங்கி சுதந்திரமாக செயற்படுவதற்கும் பாராளுமன்றத்துக்கும் பொதுமக்களுக்கும் பொறுப்பு கூறும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட 2023 ஆண்டின் 16ஆம் இலக்க இலங்கை மத்திய வங்கிக்கான புதிய சட்டத்திற்கு அமைவாக சமர்ப்பிக்கப்பட்ட முதலாவது அறிக்கை இதுவாகும். பொருளாதாரத்தை நீடித்து நிலைபெறத்தக்க பாதையொன்றை நோக்கி மாற்றுவதை உறுதி செய்வதற்கு அரசாங்கமானது அதன் இறைத்திரட்சி நடவடிக்கைகளுடன் கடும் முயற்சி செய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வங்கி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் இலங்கை பொருளாதாரத்தின் இக்கடினமான மீட்சியானது இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்ட சீராக்கல்களின் தொடர்ச்சியில் தங்கியுள்ளதாக தெரிவித்துள்ள இலங்கை மத்திய வங்கி இத்தகைய செயல்முறையின் பாகமாக பன்னாட்டு நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் வெற்றிகரமான தொடர்ச்சியும் படுகடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் நிறைவும் முக்கியமானதாக காணப்படுகின்றன. நாடானது முற்றுமுழுதாக நெருக்கடியிலிருந்து வெளியேறாமையினால் அர்ப்பணிக்கப்பட்ட பாதையிலிருந்து ஏதேனும் விலகல்களுக்கு இடமில்லை என்றும் வங்கி மேலும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். புதிய விசா முறைக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள www.srilanka.visa.lk இணையதளத்தினை போன்று போலி இணையதளம் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. போலி இணையதளம் ஊடாக சிலர் பணம் செலுத்துகின்றமை குறித்தும் தகவல் கிடைத்துள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. உலகச் செய்திகள். காசாவில் இஸ்ரேல் நடத்தியுள்ள குண்டு வீச்சால் சேதமடைந்த கட்டடங்களின் இடிபாடுகளில் இருந்து வெடிக்காத குண்டுகளை முழுமையாக அகற்றுவதற்கு 14 ஆண்டுகள் செல்லும் என்று ஐக்கிய நாடுகளின் நிபுணர் ஒருவர் கூறியுள்ளார். இதுகுறித்து சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் உள்ள ஐநாவின் கன்னிவெடி அகற்றல் சேவை பிரிவிடம் அவர் சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இடையே கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் இடம்பெற்று வரும் சண்டையால் சேதமடைந்த கட்டட இடிபாடுகளின் எடை 3.7 கோடி டொன்களாக இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இடிபாடுகள் மக்கள் நெருக்கமாக வசிக்கும் பகுதிகளில் குவிந்துள்ளன. அவற்றில் வெடிக்காத குண்டுகள் எத்தனை இருக்கும் என்பதை மிக துல்லியமாக மதிப்பிடுவது இயலாத காரியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபிவிருத்தி செய்திகள். நான்காம் கமநல சேவைகள் பிரிவில் உள்ள வஞ்சியன் குளம் விவசாய அமைப்புக்குட்பட்ட வஞ்சிய குளக்கண்ட பகுதியில் ட்ரோன் மூலம் ரசாயனம் விசிறு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் போது பயிர் செய்கைக்கான ரசாயனம் விசிறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். T20 மகளிர் உலகக்கிண்ண தகுதியான் சுற்று தொடரில் இலங்கை மகளிர் அணி பங்கேற்கும் 2வது போட்டி இன்று அபுதாபியில் சைட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. ஸ்காட்லாந்து மகளிர் அணி இலங்கை மகளிர் அணியுடன் மோத உள்ளது. போட்டி இலங்கை நேரப்படி இரவு 9 மணிக்கு ஆரம்பமாகும். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். லங்கா சதோச மூலம் இந்தியாவிலிருந்து 2000 மெட்ரிக் டன் பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இறக்குமதிக்கான நடவடிக்கைகள் ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாக அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் அதப்பத்து தெரிவித்துள்ளார். பெரிய வெங்காய ஏற்றுமதிக்கு இந்தியா விதித்திருந்த தடை இலங்கைக்கு மாத்திரம் உத்தியோகபூர்வமாக நீக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானியர் ஆலயம் அண்மையில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு
ஐம் இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர ஈரானுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இதன்போது ஈரானின் விவசாய அமைச்சரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். ஈரான் விவசாய அமைச்சருடன் நடைபெறவுள்ள சந்திப்பில் குறிப்பாக புதிய விவசாய தொழில்நுட்ப பரிமாற்றம் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். காலநிலை அறிக்கை. நாட்டின் மேல் சப்ரகமுவ, மத்திய, தென், வடமேல், ஊவா மாகாணங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமத்திய மாகாணத்தின் சில இடங்களில் இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையின் போது அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதாரத்தின் எதிர்கால போக்கை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. வசசிறிய 2024 புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வில் ஜனாதிபதி பங்கேற்பு. இசை நிகழ்ச்சி இரவு 7 மணிக்கு ஆரம்பம். காசா குழந்தைகள் நிதியத்திற்கு தொடர்ந்து நிதி பங்களிப்பு கிடைத்து வருகிறது. இஸ்ரேல் குண்டுவீச்சால் சேதமடைந்த கட்டடங்களின் இடிபாடுகளில் இருந்து வெடிக்காத குண்டுகளை அகற்றுவதற்கு 14 ஆண்டுகள் செல்லும் என்று ஐக்கிய நாடுகளின் நிபுணர் தெரிவிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 9 மணிக்கு.